தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மை வீட்டு படலையை தாண்டுவதற்கு முதல் பொய் ஊரையே சுற்றி வந்துடும் என்று சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அது சம்பந்தமாகத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஒன்று மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றின ஒரு விஷயம், மற்றது தமிழடியானாகிய என்ன பற்றின ஒரு விஷயம். மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றின என்ன விஷயம் என்று சொன்னால், அவர் கடந்த 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஆற்றின உரை ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டது. அதாவது யாழ்ப்பாண மருத்துவமனையில் வேலை செய்கிற மருத்துவ தொண்டர்கள் பற்றி அவர் ஆற்றின அந்த உரை அது முறையான உரை இல்லை, அது பிழையான உரை, பாராளுமன்ற சம்பிரதாயத்தை மீறி உரையாற்றி போட்டார், பிளபிளையாக உரையாற்றி போட்டார் என்றெல்லாம் சொல்லி ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டன்னு சொல்லி செய்தி வந்தது தானே. அது பற்றி இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம், முக்கியமான ஆதாரங்களோட பார்க்க போகிறோம். அது முதலாவது. ரெண்டாவது என்ன பற்றி இப்போ ஒரு செய்தி பரவலாக பரவி கொண்டே இருக்குது. அங்கே வேலை செய்தனான், இங்கே வேலை செய்தனான், இபிடிபின்ற இதய வீண வானொலியில் வேலை செய்தனான், அது என்று சொல்லி கணக்கு குற்றச்சாட்டுகள். எனவே அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாண மருத்துவமனையில் வேலை செய்கிற சுகாதார தொண்டர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பாராளுமன்றத்தில் கதைச்சு வருதானே. கதைச்சு கொஞ்ச நேரத்தால் இணையதளங்களில் செய்திகள் வந்திருந்தது. பெரும்பாலான இணையதளங்களில் அந்த உரை ஹன்சாட்லேருந்து நீக்கப்பட்டிருக்குது, அந்த உரை முறையில்லாத உரை, பிழையான உரை, பாராளுமன்ற நடைமுறைகளை அவர் மீறிட்டார், சபாநாயகரால் கண்டிக்கப்பட்டுட்டார், அது என்று சொல்லி ஒரே செய்திகள். சரி, என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த ஹன்சாட் ரெக்கார்ட்ன்றது பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை பதிவு செய்கிற ஒரு முறை. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சரி, முதல் நாள் தான் அப்படி செய்திகள் வந்துன்னு பார்த்தா, அடுத்த நாள் 19ஆம் தேதி வெளிவந்த பெரும்பாலான தமிழ் பத்திரிகைகளில் இந்த செய்தி தான் வந்திருந்தது. ஹன்சாட்லேருந்து நீக்கப்பட்டிருக்குது, ஹன்சாட்லேருந்து நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வீரகேசரி உட்பட பெரும்பாலான தமிழ் பத்திரிகைகள். அப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்ன செய்தவர்னு சொன்னால், உடனே பாராளுமன்றத்தில் இருக்கிற ஹன்சாட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய உரையை நீங்கள் நீக்கி இருக்கிறீங்களான்னு கேட்டவர். அதுக்கு அவையே சொன்னவை என்னென்னு சொன்னால், 1-2 சொற்களைத்தான் நீக்கி இருக்கிறமே தவிர பாராளுமன்ற உரை நீக்கப்படையில் என்று சொல்லி அவையில் சொல்லியிருந்தவை. அதுக்கு பிறகு நான் ஒரு காணொலியில் போட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி உரை நீக்கப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதை உறுதிப்படுத்திட்டார். ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை விட பயங்கரமாக கதைச்சிருக்கிறேன் கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில். அது குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள அவருடைய பேரையே குறிப்பிட்டு அவர் இனப்படுகொலை செய்தவர் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றின ஒரு உரையை நான் எடுத்து காட்டி ஆதாரங்கள் எல்லாம் போட்டு காட்டினான். எனவே அதுவே ஹன்சாட்ல இருந்து நீக்கையிலேயாம். டாக்டர் சத்தியமூர்த்தியை பற்றி உரையாற்றினது ஹன்சாட்ல இருந்து நீக்கப்பட்டுட்டாம் என்று சொல்லி எல்லா பத்திரிகைகளும் சொல்லி வச்சிருக்கேன் சொல்லி, அதுக்கு பிறகு நான் ஒரு வசனம் சொல்லியிருந்தேன். என்னென்னு சொன்னால், ஹன்சாட் அறிக்கை உத்தியோகபூர்வமான அறிக்கை வெளியிடப்படும், ஒரு 5-6 நாள் பொறுக்கணும், பொறுத்தா பிறகு அவையில் வெளியிடுவினம். என்ன சொன்னால், எல்லாம் டைப் பண்ணணும், தமிழில் போட்டிருந்தா தமிழில் டைப் பண்ணணும், இங்கிலீஷில் கதைச்சிருந்தா இங்கிலீஷில் டைப் பண்ணணும், எல்லா வேலையும் முடிக்கத்தானே வேணும். அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் சிறப்புரையாற்றியிருந்தவர். எனவே பெட்டிய உரை ஒன்று அதில் பதியணும். எனவே கொஞ்சம் டைம் எடுக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கு ஹன்சாட் உரை. இன்றைக்கு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி போன 18ஆம் தேதிக்குரிய அந்த ஹன்சாட் ரிப்போர்ட் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. அதில் மொத்தம் 104 பக்கங்கள் இருக்குது. சரியா? இந்த 104 பக்கங்களுக்குள்ள அன்றைக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் ஆற்றிய உரை இருக்கா இல்லையா, டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பேர் போடப்பட்டிருக்கா, நீக்கப்பட்டிருக்கா, அதைத்தான் இன்றைக்கு ஆதாரங்களோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எந்தெந்த பத்திரிகைகளில் இந்த செய்திகள் வந்துன்னு சொல்லி பார்ப்போம். எந்த கைக்கு கிடைச்ச ஒரு சில பத்திரிகைகளை தான் நான் இதில் எடுத்திருக்கிறேன். இன்னும் எனக்கு தெரியாத வேறு சில பத்திரிகைகளையும் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் இதில் போடுறேன்னு பாருங்க. முதலாவது முரசு பத்திரிகை. யாழ்ப்பாணத்தில் இருந்து வர காலை முரசு, மாலை முரசு 2 பேப்பர் பெறும் ஒரு நாளைக்கு. அதில் காலை முரசு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி காலை முரசு பேப்பரில் முன்பக்கத்திலேயே போட்டு வச்சிருக்கணும், அர்ச்சுனாவின் உரையை ஹன்சாட் பதிவில் இருந்து உடனே நீக்கிய சபாநாயகர். உடனே நீக்கிய சபாநாயகரா? ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு நீக்க மாட்டாரா? ஏன்னு சொன்னா டாக்டர் மேல அவ்வளவு கடுப்பு, அவ்வளவு வெறுப்பு, உடனே நீக்கிட்டாராம்னு சொல்லி முன்பக்கத்துல போட்டு வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கலரும் கொடுத்து போட்டு வச்சிருக்கணும் முரசு பத்திரிகையில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா காலை கதிர் பத்திரிகை. அவையில் என்ன போட்டிருக்கணும் சொன்னால், அது முன்பக்கத்தில் தான் அர்ச்சுனா எம்பியின் உரை நேற்று நீக்கம் என்று சொல்லி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வந்த காலை கதிர் பத்திரிகையில் அவையிலும் போட்டு வச்சிருக்கணும். அடுத்தது ஈழநாடு. அவையில் ஒருபடி மேலே போயிட்டு கட்டம் கட்டி போட்டிருக்கணும், பாக்ஸ் அடித்து போட்டிருக்கணும், அர்ச்சுனா எம்பியின் உரை ஹன்சாட்டில் இருந்து நீக்கம் என்று சொல்லி முன்பக்கத்தில் போட்டு வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு தமிழ் மிரர் பத்திரிகை. இந்த தமிழ் மிரர் பத்திரிகையில் எனக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஏனென்று சொன்னால், அவையில் ஒரு பாரம்பரியமான பத்திரிகை குடும்பத்தை சேர்ந்தார்கள்.
பத்திரிகைகள். மிக முக்கியமாக வந்து அதனுடைய ஆங்கில பதிப்பு வந்து டெய்லி மிரர். இன்னும் ஒரு ஆங்கில பதிப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர த சண்டே டைம்ஸ். சண்டே டைம்ஸ் வந்து இலங்கையில் வர முக்கியமான பத்திரிகை. நான் விரும்பி வாசிக்கிற ஒரு பத்திரிகை, நம்பி வாசிக்கிற ஒரு பத்திரிகை. எனவே அவர்களுடைய தமிழ் பதிப்பு தான் இந்த தமிழ் மிரர். அதிலையும் முன்பக்கத்தில் போட்டு வச்சிருக்கிறோம் அர்ச்சுனாவின் உரை நீக்கப்பட்டன்னு சொல்லி. எல்லாத்தையும் நீங்கள் இப்போ திரையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து மிக முக்கியமான பத்திரிகை வந்து வீரகேசரி. எத்தனையோ வருட பாரம்பரியத்தை கொண்ட பழமையும் பாரம்பரியமும் மிக்க உண்மை பேசுகின்ற பத்திரிகை வீரகேசரியில முன்பக்கத்தில் போட்டிருக்கிறோம் அர்ச்சுனாவின் உரை ஹன்சாட்டில் இருந்து நீக்கம் என்று சொல்லி போட்டதும் இல்லாமல் அந்த செய்தியை தொகுத்த 2 செய்தியாளர்கிட்ட பேரும் போட்டு வச்சிருக்கிறோம். MRM வசீம் என்ற ஒரு ஆளும் ராஜதுரை ஹசான் என்று சொல்லப்படுற ஒரு ஆளும் தான் இந்த செய்தியை எழுதினவையாம் என்று சொல்லி அவங்க பேரை வர போட்டு வச்சு கிடக்குது. சரி, ஓகே, இப்படி பத்திரிகைகளை வந்து செய்தி வந்துட்டுது. இனி வந்து இன்று வெளிவந்திருக்கிற ஹன்சாட் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 104 பக்கங்களை கொண்ட டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்குரிய ஹன்சாட் அறிக்கையில் வந்து 37வது பக்கத்தில் வலது பக்க மேல் மூலையில் இருந்து ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேரை போட்டு அவர் முதல் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி போட்டு என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த உரையை வந்து நான் தமிழில் உரையாற்ற போகிறேன். ஏன்னு சொன்னால் வடபகுதியில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பினும் அவர்களுக்காக நான் தமிழில் உரையாற்றணும் என்று சொல்லி போட்டு தான் உரையாற்றினவர். என்னென்று சொன்னால், யாழ் போதனா வைத்தியசாலையானது அனுராத புறம் தொடக்கம் வடக்கு வரை உள்ள அனைத்து மக்களுக்கும் சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லி அவருடைய உரை வந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்து அவர் என்ன உரையாற்றினாரோ அவ்வளவும் அதில் பதிப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் திரையில எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு அவதூறு பரப்பும் வகையில் உரையாற்றி போட்டார்ன்றதான் இவன் பிரச்சனை, இந்த பத்திரிகைகளுடைய பிரச்சனை. அப்போ இந்த ஹன்சாட் அறிக்கையில் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். தொடர்ந்து டாக்டர் உரை வந்து எப்படி போகுதுன்னு சொன்னா, மீண்டும் வைத்தியசாலைக்கு சென்ற வேளை அவர்களை அந்த வைத்தியசாலையின் நிர்வாகியான சத்தியமூர்த்தி எனப்படுபவரால் மில்லேச்சத்தனமாக விரட்டப்பட்டு அங்குள்ள காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே இருக்குது. வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களால் மிலேச்சத்தனமாக விரட்டப்பட்டு என்று சொல்லி எல்லா வசனங்களுமே இருக்குது. இதில் வந்து நீக்கப்பட்ட சொற்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு தொடர்ந்து உரையாற்றி கொண்டு போய்க்குள்ள வந்து எதிர்க்கட்சி தலைவர் அது என்று சொல்லி வேற விதமாக போனதானே ஊரை. அதில் வந்து நான் நினைக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அந்த பேர் தான் நீக்கப்பட்டிருக்கும் போலோடக்கு. ஏன்னு சொன்னால் அவர் தொடர்ந்து சிங்களத்தில் ஆற்றின உரையில தான் 2 சொற்கள் நீக்கப்பட்டதாக அதில் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிங்களத்தில் என்ன சொல்லி உரையாற்றி இருப்பார், என்ன சொன்னவர் என்று சொல்லி எனக்கு விளங்குகிறேன். ஏன்னா சிங்களம் எனக்கு பெருசாக வாசிக்க தெரியாது, வாசித்தாலும் அதை விளங்க தெரியாது. எனவே வந்து சிங்களத்தில் அவர் சொன்னதில் 2 சொற்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கே தவிர தமிழில் சொன்ன எல்லாமே, மிக குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலை பிரச்சனை அப்படியே முழுமையாக ஹன்சாட்டில் வந்திருக்கு. இப்போ சொல்லுங்க அன்பான மக்களே, பத்திரிகைகளில் வந்த செய்திகளை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? ஒரு பத்திரிகையில் வந்தால் பரவாயில்லை, 2 பத்திரிகையில் வந்தால் பரவாயில்லை, ஒரு இணையதளத்தில் வந்தால் பரவாயில்லை, எல்லா இணையதளங்களையும் அநேகமான பத்திரிகைகளையும் திரும்ப 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 இந்த செய்தியை போடையக்குள்ள வந்து நீங்கள் கூட சொல்லலாம், இது ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்லை, 2 இடத்துல சொன்னால் பரவாயில்லை, எல்லா இடமும் இருக்கே, அப்போ அது நம்பலாம் தானே, வீரகேசரியே போட்டிருக்கு, அப்பயே நாங்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களில் பிழை இல்லை அன்பான மக்களே, உங்களில் பிழையே இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய ஊடகங்கள் செய்கிற வேலை இது. ஒரு பொய்யான விஷயத்தை கூட எல்லாரும் சேர்ந்து பரப்பைக்குள்ள வந்து அது உண்மை என்று நிரூபிக்கப்படும். ஆனால் உண்மைன்றது காலம் கடந்து வெளியில வந்து நின்று நிலைக்கும். பொய்க்கு எங்கேயாவது ஆயுள் இருக்கா? எங்கேயாவது ஆயுள் இருக்கா பொய்க்கு? இல்லை, உண்மைக்கு மட்டும்தான் ஆயுள் இருக்கு. எனவே உண்மை மட்டும்தான் நின்று நிலைக்கும். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் நெடுக சொல்லுவார், நான் வென்று கனகாலமாச்சு என்று சொல்லி ஏற்கனவே வெற்றி பெற்றேன் என்று சொல்லி இப்போ மறுபடியும் இன்றைக்கு மறுபடியும் வென்றிருக்கிறார். இன்றைக்கு திரும்பவும் ஒரு தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது என்னத்தை காட்டுது என்று சொன்னா, உண்மைக்கு ஒரு நாளுமே அழிவில்லை. உண்மை என்றது ஒரு காலம் அழிஞ்சு போக போகிறதும் இல்லை. எவ்வளவுதான் பொய் பிரச்சாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் காழ்ப்புணர்வில் பிரச்சாரங்கள் செய்தாலும் எதுவுமே எடுபடாது. முதல்ல வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு மயக்கம் ஒன்று வரும், எல்லாருக்குமே ஒரு மயக்கம் வரும். எல்லா பத்திரிகைகளையும் பெறுது, எல்லா ஊடகங்களையும் பெறுது, எனவே உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி சந்தேகம் எல்லாருக்கும் வரும். போக உண்மைகள் வெளியில வரும். இதுதான் மக்களே உண்மை. எனவே இந்த ஹன்சாட் அறிக்கையை வந்து நீங்களும் பார்க்கணும் என்று சொன்னால், நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் பார்க்கணும் என்று சொன்னால், இந்த ஹன்சாட் அறிக்கைக்கான ஒரு இணைப்பு இருக்குன்னு தானே, அதை வந்து நான் முதலாவது கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் முதலாவது கமெண்ட்ஸில் போட்டு பின் பண்ணி விடுறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் வாய்ச்சி பார்க்கலாம். 104 பக்கத்தில் அது இருக்குது பிடிஎஃப்ல. நீங்கள் எல்லாருமே வாய்ச்சி பார்க்கலாம்.
இந்த பத்திரிகைகளுக்கும் சரி ஏனைய ஊடகங்களுக்கும் சரி டாக்டர் மேல அப்படி என்னதான் கோவம் என்று கண்ட உண்மையாக விளங்கவே இல்லை. என்னதான் கோவம், என்னதான் காழ்ப்புணர்வு என்று விளங்கவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உங்களுக்கு டாக்டர் மேல கோவம் இருக்கலாம், உங்களுக்கு டாக்டரை பிடிக்காம இருக்கலாம், அதனால நீங்கள் பொய்களை சொல்லலாம் அல்லது நடக்கிற ஒரு விஷயத்தை செய்தியை போடாம விடலாம். இப்ப நேற்று கூட கிளிநொச்சியில் டாக்டர் உரையாற்றினவர் எத்தனை தமிழ் பத்திரிகைகளை வந்தது. இன்றைக்கு வந்த தமிழ் பத்திரிகைகள் எல்லாத்தையும் நான் பாய்ச்சி பார்த்தேன். பெரும்பாலான 95% பத்திரிகைகளை அந்த செய்தி வரவே இல்லை. டாக்டர் நேற்றைய கூட்டத்தில் அவ்வளவு விஷயங்கள் கதைச்சவர். ஆனா திட்டமிட்டு மூடி மறைச்சிருக்கிறீர்கள். என்ன விஷயம் என்று சொன்னா, நாங்க இப்ப 2024 ஆண்டு முடிஞ்சு 2025 ஆண்டு வரப்போது இவ்வளவோ நவீன தொழில்நுட்பம் வந்துட்டது. எல்லா மக்களோட கையிலே மொபைல் போன் இவ்வளவோ தொழில்நுட்பம் வந்துட்டது. இப்ப கூட நீங்க ஒரு செய்தியை பொய்யா சொல்ல முடியுமா? இப்ப கூட நீங்க ஒரு செய்தியை மூடி மறைக்க முடியுமா? என்ன செய்ய முடியும் என்று சொல்லி எதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு டாக்டர் மேல கோவம் இருக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனா நீங்கள் ஊடகம் நடத்தும் போது உண்மை சொல்லத்தானே வேணும் உங்களுடைய மக்களுக்கு. தானே மூடி மறைக்கிறதால மக்களுக்கு உண்மை தெரிய வராதா என்ன? இந்த பாருங்க, ஹன்சாட் அறிக்கையே வந்துட்டுது. எனவே ஹன்சாட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்குது, ஹன்சாட்ல இருந்து நீக்கப்பட்டிருன்றது இதுல அவமானப்பட்டு நிற்கிறதாரு? இந்த பத்திரிகைகள் தான். இதுல நம்பிக்கையை இழந்ததாரு? இந்த பத்திரிகைகள் தான். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இதுல ஏதாவது நட்டம் இருக்கா? ஒரு நட்டமும் இல்லை. எல்லா இழப்பும், எல்லா நஷ்டமும், எல்லா தலைக்குனிவும் இந்த பத்திரிகைகளுக்கு தான். இந்த பத்திரிகைகளை இனி மக்கள் நம்ப மாட்டினோம். இப்படித்தான் நீங்க போடுற மற்ற செய்திகளும் இருக்கும் போலடக்கு, இப்படித்தான் நீங்க செய்திகளை திருச்சி சொல்லிங்க போலடக்குன்னு சொல்லி மக்கள் நெப்பீங்க தானே. அது மட்டும் இல்லாமல் இப்ப டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை பற்றி பிழையான செய்தி வெளியிட்டதுக்காக இவ்வளவு பத்திரிகைகள் மேலேயும் வழக்கு போட்டு, மான நஷ்ட வழக்கு போட்டு 100 மில்லியன், இப்பதான் 100 மில்லியன் 150 மில்லியன் கேட்கணும். அது இப்போ ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்குது. டாக்டரும் கேட்க வலிக்கிட்டா யோசிச்சு பாருங்க. இவரால் மறக்க முடியுமா? வெளிவந்த பத்திரிகையை மறக்க முடியுமா? இல்லை, வெளிவந்தது தான். அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பத்திரிகைகளுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டா நிலைமையை யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக தமிழடியானாகிய என்னை பற்றி வந்த ஒரு விமர்சனம் என்று சொல்ல முடியாது, ஒரு கட்டுக்கதை என்று சொல்லலாம். அதாவது கொஞ்சம் உண்மைகள் நிறைந்த, ஒரு 20% உண்மைகள் நிறைந்த, ஏனைய 80% புனையப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்று சொல்லலாம். இந்த கட்டுக்கதைக்கான பதில் என்னென்று பார்ப்போம். இப்போ 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து இந்த கதை ஃபேஸ்புக் முழுக்க பரவிக்கொண்டே இருக்குது. யாரோ ஒரு ஆள் எழுதி வெளியிட்டு அதை எல்லாரும் ஷேர் பண்ணி பரவிக்கொண்டே இருக்குது. அதில் கணக்க விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இபிடிபி இருக்குதானே, அவர்களுடைய இதய வீணி என்று சொல்லி ரேடியோ வச்சிருந்தவங்க, அதில் நான் வேலை செய்ததாகவும் அதில் ஏதோ கணக்கெல்லாம் மின்னி முழக்கினதாகவும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி டீல் பண்ணுவோம் என்று சொன்னால், இதை எழுதினவர் இருக்காரு தானே, அவரை நேரடி விவாதத்துக்கு கூப்பிடுறேன். நான் பகிரங்கமாக அழைக்கிற நேரடி விவாதத்துக்கு வாங்க. எழுதினவர் ஆரண்டு தெரியல, முதல்ல முகத்தை காட்டிக்கொண்டு வெளியில வாங்க. அவர் ஆரண்டு பார்ப்போம், அந்த ஆள் ஆரண்டு பார்ப்போம். ஏனென்று சொன்னா, ஒளிச்சிருந்து கொண்டு முகத்தை மறைச்சு கொண்டு பொய்யான பேர்ல என்னத்தை வேண்டுமென்றாலும் எழுதலாம் தானே. யார் வேண்டுமென்றாலும் என்னத்தை வேண்டுமென்றாலும் எழுதலாம். ஏன்னு சொன்னால், அந்த அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகைகளை, பாரம்பரியமான பத்திரிகைகள், எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச புகழ்பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகைகளை இவ்வளவு ஒரு பச்சை பொய்யை சொல்லி வச்சுக்கிற இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய முகத்தை மறைச்சு, உங்களுடைய பேரை மறைச்சு, உங்களுடைய அடையாளத்தை மறைச்சு ஒளிச்சிருந்து எழுதுறதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனவே முதல்ல வெளியில வாங்கோ, உங்களுடைய முகத்தை காட்டுங்கோ, நாங்கள் ஒரு நேரலையில் கலந்து கொள்வோம். சரிதானே. எங்களுடைய ஊடகத்தில் வேண்டாம், தமிழடியான்ல வேண்டாம், யாராவது ஒரு பொதுவான ஊடகத்தில் நாங்கள் நேரலையில் விவாதிப்போம். இந்த முதலே ரெக்கார்ட் பண்ணி போட்டு வெட்டி கொத்தி எடிட் பண்ணி இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் பெற மாட்டேன். நேரலையில் வாங்க, முகத்தை காட்டிக்கொண்டு, தனியாக குரலில் மட்டும் கதைப்பேன், அந்த விளையாட்டுக்கெல்லாம் பெற மாட்டேன். நான் என்னுடைய முகத்தை காட்டிக்கொண்டு வரேன். என்னுடைய பேர் தமிழடியான், உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும். என்னுடைய சொந்த பேர் கூட இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். ஏன்னு சொன்னால், அது எல்லா இடமும் இப்போ பரவிக்கொண்டே வருது. எனவே பிரச்சனையே இல்லை. நான் என்னுடைய முகத்தை காட்டிக்கொண்டு நேரலையில் வாரன். அந்த குறிப்பிட்ட நபரும் வெறுவனும் தன்னுடைய முகத்தை காட்டிக்கொண்டு நேரலையில் எல்லா மக்களும் பார்க்கட்டும். நாங்கள் நேரலையில் விவாதிப்போம். என்னட்ட அவர் கேள்வி கேட்கட்டும், அவர்கிட்ட நான் கேள்விகள் கேட்கிறேன். இதில் எது உண்மை எது பொய் என்றதை நாங்கள் பிரித்து மேய்வோம். பட்டிவா அக்கு வேறு அணிவராக பிரித்து மேய்ஞ்சு எல்லா உண்மைகளையும் மக்களுக்கு சொல்லுவோம். அன்பான மக்களே, உங்களுக்கு தெரியும், தமிழடியானாகிய நான் எப்பயாவது உண்மைகள் சொல்றதுக்கு தயங்கி இருக்கிறேனா? எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு பயப்பட்டு இருக்கிறேனா? அல்லது ஏதாவது விஷயத்தை நேர சொல்ல பயப்பட்டு மறைமுகமாக சுத்தி வளைச்சு அவர் இவர் என்று சொல்லி எப்ப சொல்லிக்கிறோமா? இல்ல. பிள்ளையண்டா பிள்ளை, அவ்வளவுதான். பேரை குறிப்பிட்டு நேரடியாக சொல்லிட்டு போய்கொண்டே இருப்போம். தானே. வார பிரச்சனை விரட்டும், அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம். தானே. அப்படிப்பட்ட நான் என்னை பற்றி வார ஒரு விமர்சனத்துக்கு மட்டும் பயந்து ஒடுங்கி ஒளிச்சோடுவேனா? கட்டசு வரைக்கும் இல்லை. எனவே அன்பான மக்களே, என்னை பின்தொடர்பவர்களே, என்னுடைய சேனல்ல வர செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உறவுகளே, நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, தமிழடியானாகிய நான் எந்த ஒரு விமர்சனத்தை கண்டு, இதை மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் வரப்போற
போற இன்னும் நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய அவதூறுகள் வரும். எது வந்தாலும், எவ்வளவு மோசமாக வந்தாலும், எவ்வளவு கொடூரமாக வந்தாலும், எதை கண்டும் பயப்பட்டோ அஞ்சியோ பயந்தோ ஓரால் கிடையவே கிடையாது. அவ்வளவு பயமும் கோலத்தனமும் இருந்தா இப்படி தைரியமா வந்து நான் உங்களுக்கு முன்னால் கதைக்க மாட்டேன். நான் ஒரு சேனலா வச்சுக்கிறேன், 3 சேனல் வச்சுக்கிறேன். உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 சேனல் வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன்? தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை என்று சொன்னா நடத்த முடியுமோ? முடியாது. இவ்வளவு வெளிப்படையாக வந்து அரசியல் விமர்சனங்கள் வைக்க முடியுமா? அரசியல் கட்சிகளை வந்து விமர்சிக்க முடியுமா? அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை வந்து விமர்சிக்க முடியுமா? இல்லை. எனவே வந்து அந்த தைரியமும் அந்த கட்ஸும் எனக்கு இருக்குது. எனவே இந்த பதிவு எழுதி உலாவ விட்டவர் வந்து தைரியம் இருந்தா, தன்னம்பிக்கை இருந்தா நேரலைக்கு வரட்டும். இது வந்து பகிரங்க சவால். ஏனென்று சொன்னா மக்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மக்களுக்கு உண்மையாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கிறது தான் ஒரு சரியான ஊடகவியலாளனுக்குரிய சரியான இலக்கணம். எனவே அந்த தைரியம் எனக்கு இருக்குது, அந்த கடமையும் எனக்கு இருக்குது. எனவே அவரை வர சொல்லுங்க, வெளியில வாங்க, கதைப்பம், எல்லா விஷயங்களையும் நான் சொன்ன மாதிரி பிரிச்சு மேவம், அக்குவர் ஆணிவராக, அங்க வேலை செய்தானா, இங்க வேலை செய்தானா, அந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனையா, எல்லாத்தையும் பொது வழியில பகிரங்கமாக நேரலையில கதைப்போம். அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களும் நேரலையில பார்க்கட்டும். இதுக்கு நான் தயார். அந்த நபர் தயாரா?